என்னுடைய கட்சி தோழர்கள்ட்ட சொல்லுவேன், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னா, தம்பி திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, தம் அடிக்கக்கூடாது, சிகரெட்டு போடக்கூடாது, கஞ்சா அடிக்கக்கூடாது, குடிப்பழக்கம் அறவே கூடாது. அதை விட விஜய் கட்சியிலையும் சேரக்கூடாது. ஏன்னா அதுபோல ஒரு கெட்ட பழக்கம் எப்படி எப்படி போதை அடித்து சரக்கடித்து ஒரு இளைஞன் நாசமா போவானோ அதற்கு நிகராக நாசமாக போவான். அந்த திரை கவர்ச்சி என்கிற போதையில் அவனுடைய அறிவு திறமை எதுவுமே மேம்படாது. உங்க பெற்றவங்கள்ட்ட நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், என் கட்சிக்கெல்லாம் நீங்க கூப்பிடவே வேணாம், வரவே சொல்லவே வேணாம். ஆனா அங்க மட்டும் அனுப்பிவிடாதீங்க. உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. 56 பேர் இறந்ததற்கு இதுவரைக்கும் தார்மீக முறையில் அந்த பணமுத்த அந்த தார்மீக முறையில் ஒரு மன்னிப்போ மனப்பூர்வமாக நான் வருந்துகிறேன் என்கிற அந்த வருத்தத்தை தெரிவிக்க யோக்கியது இல்லாத ஒரு கூத்தாடி அயோக்கியனை நம்பி எப்படி போறீங்கப்பா நீங்க? உங்களுடைய அண்ணனாக தம்பியாக நான் கேட்கிறேன், எப்படி போறீங்க? வாக்கு வேற ஓட்டு வேற போட்டு நீங்க நாசமா போனது பத்தாம இந்த நாட்டையும் நாசமா போடணும் நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஒரு வருஷம் கட்சி துவங்கி இந்த குடவாசல் பகுதியில், இந்த அன்னிலம் பகுதியில், இந்த வளையமல்ல, திருவாரூரில், கும்பகோணத்தில் ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனைக்கு அந்த தற்கொலை கட்சி தமிழக வெற்றி கழகம் போராடி பார்த்திருக்கீங்களா? கிடையாது, தெரியாது. அரசியல் என்பது என்ன தெரியாது. வேற என்ன தெரியும்? கும்பலா சேர்ந்து கூத்தடிக்க தெரியும், அவ்வளவுதான். ஏற்கனவே கூத்தடிட்டு இருக்கோம்ல. இப்ப திமுகன்னு ஒரு கட்சி பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் 1949 ராபர்ட்சன் கொட்டுகிற மாதிரி தூங்குகிற போது லட்சியவாதிகளால் துவங்கப்பட்டது. பின்னால் ஐயா கலைஞர் போன்ற ஒரு பெரிய அதிபுத்திசாலி உள்ள வந்ததுக்கு அப்புறம் அது காவலி கட்சியா மாறி போச்சு. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? அது ஒரு போராளி இயக்கமாக அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுநாடு என்று கர்ஜித்தார்கள் திராவிட இயக்க போராளிகள். பெரியாரையும் அண்ணாவையும் ஐயா நெடுஞ்செழியனையும் உயிருக்கு நிகராக நேசித்தார்கள். அப்படி ஒரு உணர்வு மிக்க, தமிழ் உணர்வு மிக்க ஒரு போராளிகளை பேரறிஞர் அண்ணா அவர்கள் வைத்திருந்தார். அது வரும்போது சரியா இருந்துச்சு. இது இப்ப இங்க வர்றாரு இவரு தாவேக்கா வரும்போது சரியா இருந்துச்சு. திமுக போக போக சீரழிஞ்சு போச்சு. இப்ப என்ன சீரழிஞ்சே தான் வர்றான், வரும்போதே சீரழிஞ்சே தான் வர்றான். ஏற்கனவே இந்த சீர்கேட்டெல்லாம் பத்தாதா? நீ வேற புதுசா சீர்கேடு பண்ணணுமா? ஏன் இவ்வளோ எதுக்குறீங்க? இந்த விஜய் அவர்கள் தலைமையில் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏன் நாங்கள் எதுக்குறோம் அப்படின்னா, பொறாமைனால அல்ல. நாம் தமிழர் கட்சிக்கு ஒழுகிற வாக்கு தமிழ் தேசிய கோட்பாட்டிற்காகவும் அறிவுபூர்வமாக தமிழன் என்று தன்னை உணர்ந்த மான தமிழனுடைய வாக்கு. அந்த 36 லட்சம் வாக்கை எந்த கொம்பாதி கும்பனாலும் ஒரு செங்கலை கூட நகர்த்த முடியாது. நான் இந்த குடவாசல் மண்ணில் இருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு இயக்கத்தை துவங்கிய இந்த குடவாசல் மண்ணில் இருந்து பேரறிப்பு செய்கிறேன். இந்த 36 லட்சத்தை எந்த புடுங்கியாலும் புடுங்க முடியாது. ஏனென்றால் இது லட்சிய கூட்டம், தத்துவ கூட்டம், கொள்கை தலைவனால் வழிநடத்தப்படுகிறது. ஆனால் அப்படி அங்க அடுப்பாங்கரை அரசியல், போர்ட்டிகோ அரசியல், போர்ட்டிகோல ஒரு இது வச்சு இப்ப இவரு எம்எல்ஏ ஆயிட்டாரு. அவங்க கட்சியிலேயே 2-3 பேர் எம்எல்ஏ ஆயிட்டாங்க. சபாநாயகரை வீட்டுக்கு கூப்பிடுவார, சபாநாயகர் வீட்டுக்கு வாங்க, என்கிட்ட கையெழுத்து வாங்கணும், சட்டமன்றத்தை பேசாம இந்த பண்ணையோட நடத்தணும்னு சொல்லுவாரா? மக்களை சந்திக்காத யாரும் தலைவனாக கூடாது, முடியாது. அப்படி மக்களை நேரடியாக சந்திக்க திராணியற்ற ஒருவன் ஒரு அரசியல் தலைவனாக வரும்போது, இங்க செத்து கிடக்கும் போது அங்க அவனுடைய ஆசை நாய்களை கொஞ்சிட்டு இருப்பான். அதான் நடக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை வரணுமா? உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க. நான் இப்படிதான் கேட்கிறேன், உங்களை இப்படி வச்சுக்கோங்க. நீங்க ரொம்ப எல்லாம் யோசிக்க வேணாம். சீமான், ஐயா எடப்பாடி, ஐயா ஸ்டாலின் அவர்கள், முதல்வர், மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், ஐயா திருமாவளவன் அவர்கள், ஐயா வைகோ அவர்கள், அவருடைய அன்பு மகன், எந்த ஒரு குடும்ப அரசியல் என்று சொல்லி இந்த திமுகவை விட்டு விலகி கட்சி இயக்கம் கொண்டாரோ
அதே குடும்ப அரசியலுக்குள் புகுந்த துரை வைகோ அவர்கள், மார்க்சிச தோழர்கள், இந்த மாதிரி எல்லா தலைவர்கள் அவர்களெல்லாம் விட்டுருங்க. இந்த திருவாரூர் மாவட்ட அளவில் இருக்கிற இந்த மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், இவர்களையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தனி மனித ஒழுக்கத்தோடு, சமூக ஒழுக்கத்தோடு அவர்கள் வாழ்கிறார்களா? குடிப்பழக்கம் இல்லாமல் கண்ணியமாக வாழுகிற பிள்ளைகள் நாம் தமிழர்கள் இருக்கிறோம். அவர்களோடு நீங்க பழகலாம? யாரோட பழக விடுவீங்க? ஒரு 15 வயசு இளைஞனை யாரோட பழக விடுவீங்க? தாய்மார்கள்ட்ட நான் கேட்குறேன், நல்ல பிள்ளையா யார் இருக்கானோ, நல்லவனா எவன் வாழ்றானோ அவனோடு தானே சேர்த்துடுறீங்க. எப்படி நீங்க இந்த அயோக்கிய பிள்ளைகளோட சேர்த்துடுறீங்க? அப்போ உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தெரிஞ்சே தப்பு பண்றீங்களா? சூனியம் வைக்கிறீங்களா? வந்து பாருங்க. ஒத்த ரூபாய் யாரிடம் கை நீட்டாத இயக்கம் நாம் தமிழர் கட்சி. 9 ஆண்டுகள் 9 மாதங்கள் மாவட்ட செயலாளர் பொறுப்பு கட்சி இயக்கம் கொடுத்து எனக்கு 9 மாதம் ஒருத்த வீட்டு வாசலுக்கும் யார்கிட்டையும் வந்து ஒத்த ரூபாய் கை நீட்டாத ஒரு மாவட்ட செயலாளராக இந்த திருவாரூர் மண்ணில் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் இந்த குடவாசல் பகுதியில் இருந்திருக்கிறேன். சொந்த கைகாசு உண்மையும் நேர்மையுமாக சம்பாதித்த இந்த தொகையை வைத்து என் அருமை மக்களுக்கு அரசியல் பாடம் எடுக்க நாங்கள் வந்தோம். எங்களுக்கு உரிய எங்களுடைய கை காசையும் எங்களுடைய அறிவையும் நம்பி வந்திருக்கிறோம். யார்கிட்டையும் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணதில்லை. என்னுடைய நண்பர்கள், நான் வழக்கறிஞரே காவல்துறையில் இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. எந்த ஒரு காவலரும் அவர் வந்த அந்த பிரச்சனை முடியும் சரியா பேசுவார். இருக்கிறவன் இல்லாதவன் சாதி பார்த்து பேச மாட்டார் அப்படின்னு ஒரு பேர் எடுத்துக்கணும். அப்படி இருக்கிற இயக்கம் இந்த ஒரே ஒரு இயக்கம் தான். நான் மட்டுமில்ல, இந்த இயக்கத்தில் இருக்கிற அத்துணை பிள்ளைகளும், அத்துணை தோழர்களும், அத்துணை நிர்வாகிகளும் அப்பழுக்கற்றவர்கள். ஒரு அழுக்கை தீர்க்க வேண்டும் என்றால், ஒரு அசுத்தத்தை நீக்க வேண்டும் என்றால் அசுத்தத்தை ஆள முடியாது. வீட்டில் ஒரு அழுக்கு இருக்கு, ஒரு சாக்கடை இருக்குன்னா அந்த சாக்கடை தண்ணி பட்ட அந்த விளக்கமாத்தை எடுத்து கூட்டலாம், அந்த சாக்கடை இப்படி போகும். சுத்தமான விளக்கமாத்தை எடுத்து கூட்டினாதான் அந்த அசுத்தம் போகும். அப்படி சுத்தமான விளக்கமாக இந்த அசுத்தத்தை, அரசியல் அழுக்கை இருக்கலாம் வந்திருக்கிறோம். ஐயா நெல்சேராமன் யாருன்னு இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ரொம்ப கவலையா இருக்கு. இந்த சமூகம், தமிழ் சமூகம் யாரை தெரிந்து கொள்ள வேண்டுமோ தெரிந்து கொள்ளல, யாரை தெரிஞ்சுக்க கூடாதோ அவனை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அம்மையா ஜெயலலிதாவை, ஐயா எம்ஜிஆரை, கருணாநிதியை, விஜயை, விஜயகாந்தை, இன்னொருத்தர் சினிமாவில் இருந்து வந்தா எல்லாரும் தெரியும். நேர் ஜெயராமனை தெரியாது, நம்மால் வர தெரியும். ஏன் தெரியாது? அதுபோல சோழ பரம்பரைக்கு வந்த சோழ கதை இது. இதுதான் ஐயா நெல் ஜெயராமன் அவர்கள் திருத்துறைப்பூண்டி பகுதியில் ஆதிரங்கம் என்கிற பகுதியில் ஒரு பாரம்பரிய நெல் காப்பு மையத்தை அமைத்திருக்கிறார். ஐயா நம்மாழ்வாரால் ஈர்க்கப்பட்ட அந்த பெருமகன் காவிரி படுகை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும், நஞ்சில்லா உணவை இந்த மக்கள் உண்ண வேண்டும் என்கிற அந்த நல்ல உன்னதமான கொள்கையோடு ஐயா நம்மாழ்வார் கரங்களை வழிபடுத்தி அவரோடு நின்று போராடி அவர் மீட்டுக் கொடுத்த 167 ரக 167 பாரம்பரிய ரக நெல்லை இன்றைக்கு வரைக்கும் இந்த தமிழ் ஊர் நல்லுலகத்திற்கு சோழமண்டலம் சோறுடைத்து என்று சொல்லுவோமே, அந்த சோழ பரம்பரை இன்றைக்கு தனக்கான விதையை, தனக்கான நெல்லை வச்சிருக்கா? இல்லை, யாரோ ஒரு கார்பரேட் முதலாளி கொடுப்பான். இந்த நவீன சோழன் திருவாரூர் மண்ணில் பிறந்த ஐயா கருணாநிதி அவர்கள் தான் அத்தனை இன்னைக்கு களைகொல்லி பூச்சி மருந்து நம்ம கம்பெனிக்கெல்லாம் தமிழ்நாட்டில் வாய்ப்பு கொடுத்தவர் நவீன சோழன். நாங்கள் ஆரூரில் பிறந்தோம், திருவாரூரில் வளர்ந்தோம், அவர்தான். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை உடைத்து இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் தனக்கென்று ஒரு நெல்லை மணியை கூட நம்ம வச்சிருக்க முடியாத நிலையில் இன்றைக்கு 167 பாரம்பரிய ரக நெல்லை சேமித்து வைத்து உலகமெங்கும் வாழ்கிற விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நெல் திருவிழா என்கிற பெயரில் நடத்தி
அதை இலவசமாக கொடுத்து மகிழ்ந்த ஒரு பெருமகன். அடுத்த தலைமுறை பிள்ளைகள் புற்றுநோயில் சாகக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் கருவிலேயே பல பிரச்சனைகள் வரக்கூடாது. நஞ்சு இல்லாமல், பூச்சி மருந்து இல்லாமல் ஒரு இயற்கையான உணவை உண்டு இந்த தமிழ் சமூகம் வாழ வேண்டும் என்கிற அந்த உன்னத லட்சியத்தில் உறுதியாக நின்றார். எந்த புற்றுநோய் இந்த மக்களுக்கு வரக்கூடாது என்று அவர் எண்ணினாரோ அதே புற்றுநோய்க்கு இரையாகி ஐயா இறந்து போனார். அந்த பெருமகனை போற்றுவதற்கு நமக்கு இவ்வளவுதான் ஆள் இருக்கு. கூட்டம் குறைவுதான், கொள்கை நிறைவானது. ஆட்சி அதிகாரத்தை வச்சு லஞ்ச லாவணியத்தில் பணத்தை வச்சு கோடி கோடியா கொள்ளையடிச்ச கூட்டம் அல்ல. அரசியல் பேரம் நடத்தி பெட்டிகளை வாங்கிய கூட்டம் அல்ல நாம் தமிழர் கூட்டம். அன்னன்னைக்கு கூலி வேலைக்கு போறவனுடைய பொறுப்பாளர்களாக வைத்து கொத்தனார் வேலைக்கும் நெசவாளர் வேலைக்கும் ஆசாரி வேலைக்கும் போறவனை வச்சு கட்சி நடத்தி அவன் கொடுக்கிற 1000, 500, 200, 100 வைத்து இயக்கம் கட்டுகிற ஒரு இயக்கம் தமிழ்நாடு அரசியல் களத்தில் அது நாம் தமிழர் மட்டும்தான். கூட்டணி அப்படிங்கிறது இதுவரைக்கும் 15 ஆண்டுகள் கடந்து போச்சு. தோல்வி என்பது நிரந்தரமானது அல்ல, வெற்றி என்பது நிரந்தரமானது அல்ல. ஒவ்வொரு முறை நாம் தமிழர் தோற்கும்போது தோற்பது, ஒவ்வொரு முறை திமுக வெற்றி அடைவது திமுக என்கிற கட்சியும் ஐயா கலைஞர் அவர்களோட குடும்பம் தான், தமிழ்நாடு மக்கள் அல்ல. ஆனால் ஒவ்வொரு முறையும் நாம் தமிழர் தோற்கும் போது தோற்பது தமிழக மக்கள், நாம் தமிழர் அல்ல.